நான் வெயிட் லாஸ்க்காக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு டயர்ட்னஸ், ஹெட்டேக், அசிடிட்டின்னு எல்லாம் வந்துருச்சு. வெயிட் மட்டும் போல. இது என்னோட கிளையண்ட்டோட கம்ப்ளைண்ட். அவங்க நினைச்சது என்னமோ ஃபாஸ்டிங். ஆக்சுவலி அவங்க அண்டர் ஈட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, ஈட்டிங் பீரியட்ல ரேண்டம் ஹவர்ஸ்ல சாப்பிடுறது, லேட் நைட்ல ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுல இருந்து 14 ஹவர்ஸ் பாஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தான் அவங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்றதுனால எனர்ஜி லெவல்ஸ் கிராஷ் ஆகும், பிளட் சுகர்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகும், அசிடிட்டி கண்டிப்பா வரும், வெயிட் லாஸ் இருக்கவே இருக்காது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் விண்டோ, 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் விண்டோன்னு இருக்கு. ஆஸ் அ பிகினரா ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் விண்டோவுக்கு டார்கெட் பண்ணுங்க. உங்க ஃபாஸ்டிங் பீரியட் 6 PM இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஈட்டிங் பீரியட்ல உங்க ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக்கை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஹெவி மீல்ஸ்க்கு பதிலாக பேலன்ஸ்டு மீல்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்தி தான். ஆனால் ஒரு சிலர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஃபாஸ்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க.